ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்யா இருக்காங்களே, போயிட்டு எப்படியாவது ஆகாஷா பார்த்துருவலான்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கங்க. வந்தவங்க சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, செல்வி உங்களுக்கு எதுக்கா கஷ்டம், அதெல்லாம் வேணாங்க்கான்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஏம்மா நீங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேனுக்கு அதுக்குன்னு கேட்குறாங்கங்க. கேட்ட உடனே இவங்களால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. இருங்க நாங்கள் கட்டிடுறோன்னு சொன்னவங்க, நான் கட்டிக்கிறேன் செல்வின்னு சொன்ன பாக்கியாட்ட எதுக்குமா அவங்க மாமியார் பின்னாடியே சண்டைக்கு வருவாங்க அப்படின்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி சொல்லலாமாம்மா, அவங்க மனசு நோகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் இப்படியே நடக்குது, அங்கே ஒரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம அமிர்தா ஒரு பக்கம் ஜெனிக்கிட்ட நீங்கள் பேசினது ரொம்ப தப்பு, அவர் ஒருத்தர் அடிக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா, ஏன் அதை செல்லியும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டதுங்க. இடையில பாட்டி நுழைஞ்சி பெருசாக்கி விட்டுருச்சு. அதாவது இதுக்கு தான் 3வது மனுஷங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டியே இந்த அளவுக்கு வேலை பார்க்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ அவங்க இந்த பியூட்டி ரெண்டும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாக்கியா வந்தோடனே உன்னால் பாரு உன் மருமகளுக்கு அடிச்சுக்கிறாளுங்கன்னு கத்துறாங்க. கத்துனவங்க கம்மனு கிடக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நம்ம செலியனுக்கும் நம்ம எழிலுக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுறாங்க. ஏம்மா நீ என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. முதல்ல பாட்டி அந்த வீட்டை விட்டு துரத்துனா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்மாவையும் பிள்ளையும் முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்க பாக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கே தான் இந்த வேலையை பார்க்குதேன்னு பார்த்தா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு ஒரு அலப்பறை பண்ணிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு கோபி போய் கேட்டதுக்கு பொண்ணு பார்க்க வராங்க இனியா வேண்டுது, நல்லா வருவோமா, இப்போ நீ எதுக்கு தயாராகிற தெரியுமா, நான் ஜெயிலுக்கு போகிறேன். இவ்வளோ நாள் மருமகளும் பக்கத்து சம்மந்தியும் அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இப்போ இனியாவே உங்களை அனுப்ப போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, பிடிச்சி போங்க இந்த அயோக்கிய ராஸ்கல்களை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொண்டு போய் உள்ளே போடுங்க, இவன் தான் முட்டி தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே.